அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அதிமுகவோட முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜா அவர்கள் ரீசெண்டாக தான் பேசின ஒரு பிரஸ் மீட்ல 2017 கூவத்தூர்ல நாங்க எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்திருந்தப்போ அதில் குறிப்பிடத்தக்க ஒருத்தர் வந்து எனக்கு இளம் நடிகை த்ரிஷா தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டதாகவும் நடிகர் கருணாஸ் தான் ஏற்பாடு பண்ணி அங்க கூட்டு வந்ததாகவும் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் அதற்கு வந்து அமௌண்ட் கொடுக்கப்பட்டதாகவும் வந்து போற போக்கில் பேசிட்டு போயிருந்தார் ரொம்பவே மோசமா த்ரிஷாவை பத்தி. இதை கேள்விப்பட்ட நடிகை த்ரிஷா மக்களோட கவனத்தை பெறணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரொம்ப மோசமா கேவலமா நடந்துக்கிறாங்க, இவங்க மேல நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியால. அதை தொடர்ந்து ஏவி ராஜு இப்ப ரீசெண்டா வெளியிட்டிருக்கிற ஒரு வீடியோல நான் நடிகை த்ரிஷா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டாங்கன்னு தான் சொன்னனே தவிர நடிகை த்ரிஷாவே கேட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை, நான் சொன்னதை வேற மாதிரி யாரோ திருச்சி வீடியோ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு விளக்க வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இதற்கிடையில ஆல்ரெடி ரீசெண்டா தான் வந்து மன்சூர் அலிகான் அவர்கள் லியோ 3 படத்தில் த்ரிஷா கூட சேர்ந்து நடிக்க முடியாம போயிடுச்சு, சேர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அந்த டைம்ல எப்படி குஷ்பு நக்மாவெல்லாம் வந்து ரேப் பண்ற மாதிரி சீன்லாம் நடிச்சோம் அந்த மாதிரி ஜாலியா த்ரிஷா கூட நடிச்சிருப்பேன் அப்படின்னு போற போக்குல ஒரு விஷயத்தை சொல்ல அதற்கும் நடிகை த்ரிஷா பயங்கரமா வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒட்டுமொத்த திரையுலகமே இந்த விஷயத்துல மன்சூர் அலிகானுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. போலீஸ் கேஸ் நடவடிக்கை அப்படின்னு போகவும் தான் மன்சூர் அலிகான் ஒரு அளவுக்கு மேல இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு த்ரிஷா கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாரு. இப்போ அதிமுகவோட முன்னாள் தொண்டர் ஒருத்தர் இந்த மாதிரி த்ரிஷாவை பத்தி பேசி இருக்கிறது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிறதுனால மன்சூர் அலிகான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு இப்போ அவரோட ஆடியோல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனது அன்பிற்குரிய மக்கள் தொடர்பாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நாங்கள் அறிந்தது இங்கு நெய்வேலிக்கு அருகே ஒரு படப்பிடிப்பிலே உள்ளேன். காலையிலிருந்து தொலைபேசியில் என்னை நூற்றுக்கணக்கான பேர்கள் தொடர்பு கொண்டார்கள். இதுபோன்ற ஒரு அரசியல்வாதி என்ற பெயரில் ஒரு ஈனத்தனமான கேவலமான அருவருக்கத்தக்க வகையிலே என் திரைத்துறையில் உள்ள சக நடிகர்களை சகோதரிகளை என் பெண் குடும்பத்தாரை எனது துறையில் உள்ளவர்கள் யார் குறை கூறினாலும் அது எங்களையும் சாரும், ஆண் வர்க்கத்திற்கும் அதில் பங்குண்டு. நான் முன்பே பலமுறை சொல்லி இருக்கிறேன். அந்த அருவருக்கத்தக்க வகையில் பேசிய நபர் மிகவும் வருத்தப்பட வேண்டும், தவறு செய்திருக்கிறார். இந்த மாநிலத்திலே திரைத்துறையும் அரசியல்வாதிகளும் ஒருவரோடு ஒருவர் ஒரு சமத்துவம் படைத்த இந்த தமிழகத்தில் மிகவும் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்திருப்பதை நான் கேள்விப்பட்டேன். அது வன்மையாக மிகவும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயலாக கருதுகிறேன். அதை யார் செய்திருந்தாலும் எனக்கு முகம் தெரியாது. இது போன்ற ஈனத்தனமான செயல்களில் வன்மம் பரப்புவதில் அவர் ஈடுபட்டிருக்கக்கூடாது. சுயலாபம் பெறுவதற்காகவோ எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒரு போக்கில் அப்படியெல்லாம் ஒரு சக திரை நடிகைகளை ஒரு கேவலமான முறையில் அப்படி பேசியிருப்பது எனக்கு மிகவும் மனதை நோகச் செய்கிறது. இது சாதாரண வாழ்க்கையில் இவ்வளவு வளர்ந்துள்ள தன்மானமிக்க ஒரு மானத்தோடும் கௌரவத்தோடும் நடத்தப்படுகிற நடிகைகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நமது சமுதாயத்தின் ஊடே இது போன்ற பேச்சுக்கள் மிகவும் ஆபத்தானவை, அருவருக்கத்தக்கவை, நம் சமுதாயத்தை பாதிக்கும். உரியவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விஷயத்தை பற்றி மன்சூர் அலிகான் சொல்லியிருக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம டோஸ்காய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.